ஒருவர் நாய் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நாய் வந்து ரொம்ப நன்றி உள்ளதா, நாய் குணங்கள் எல்லாமும் இருந்து அவர் வீட்டையும் காத்துக்கிட்டு அவரையும் நல்லா பத்திரமா பார்த்துக்கிட்டு நன்றியோடு இருந்திருக்குது. ஒரு நாள் இரவு திருடன் வந்ததுனால இது என்ன பண்ணியிருக்கு, அந்த நாய் வேகமாக குறைச்சிருக்கு. குறைச்சதை பார்த்துட்டு அவரால் தூங்க முடியல. அவர் ஏந்து வந்து அந்த நாயை வந்து நல்லா அடிச்சுட்டு, உனக்கு என்ன நைட்டில் தூங்க விடாமல் கத்திக்கிட்டே கிடக்கிறேன்னு சொல்லிட்டு அதை அடித்து போட்டுருவார். இது என்ன பண்ணிடும், நம்மளை அடிச்சிட்டாரு நாய் குலைச்சதுக்காக அவர் தூக்க போயிட்டு இருக்குது. இது மறுநாளும் அதுக்கு வந்து அதே திருடன் வந்ததுனால இது என்ன பண்ணிட்டு இது பாட்டை தூங்கிடுது. அந்த திருடன் வந்து நாய் குறைச்சா திட்டுறாருன்ட்டு அது தூங்கிடும். அந்த நாய் தூங்கினதை போது திருடன் வந்து வீட்டில் உள்ள ஜாமான்லாம் திருடிட்டு போயிடுவான். அப்போ வந்து மறுநாள் அவர் வந்து நீ வந்து வீட்டை காவல் காக்காமல் தூங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அதை போட்டு அடிப்பார். இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில குறைகளை மட்டுமே கண்டுபிடிச்சி அதை எதையாவது சொல்லிக்கிட்டே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இருக்குது இல்லைங்களா? அப்போ குறை கூறுறது தான், அவன் எப்படி செஞ்சாலுமே ஒரு குறையை கண்டுபிடிச்சி, நல்லதோ கெட்டதோ அதுக்கு ஒரு குறையை கண்டுபிடிச்சி சில பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லுது.